Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டை உயர்த்த குழு அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் அமைச்சர் அருண்ராஜ். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். பொருளாதாரத்துல மேலோங்கி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட குழந்தைகள் மருத்துவர்களா இருந்த காலகட்டத்துக்கு அதை சரி பண்றதுக்கு கிராமங்கள்ல பொருளாதாரத்துல பின்தங்கிய சமுதாயத்துல பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களை கொண்டு வர்றதுக்கு இந்த நீட் தேர்வுல அவங்களுக்கான இடஒதுக்கீடை 2 மடங்கு ஆக்குறத நம்ம வரவேற்கிறோம். அரசு உதவி பெறும் 10%, அரசு பள்ளிக்கு 10% கொடுத்தா இதை விட நல்லா இருக்கும். கல்வி உயரும், மெடிக்கல் நல்லா படிப்பாங்க, நோயெல்லாம் குறையும், எல்லாமே நல்லா இருக்கும். 7.5%ங்கிறது 15% மாறுச்சுன்னா கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் அதிகப்படியான பேர் உள்ளக்க போவாங்க. அதனால 15% இடஒதுக்கீடுங்கிறது ஒரு கட்டாயமாக்கப்படணும். அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எவ்வளவுனா 40 விழுக்காடு இருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள். இப்போ 40 விழுக்காடு மாணவர்களுக்கு நியாயப்படி அந்த சமூக நீதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு இடங்கள் அவங்களுக்கு இப்போ கொண்டு வர்ற அந்த 15% வந்து தேவையானது தான் நான் சொல்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது மிகவும் உதவி பெறுற வகையில் தான் இருக்கும் அப்படின்ட்டு என்னோட கருத்து. நீட் தேர்வு வேண்டாம் என்கிற ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அமல்படுத்துகிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மக்களுக்கு 15% இடஒதுக்கீட்டாக நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கணும். இதை தனி தீர்ப்பாயை அமைச்சு அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடும், மற்ற தனியார் பள்ளியை சார்ந்தவர்களுக்கு 8% இடஒதுக்கீடும் கொடுத்தோம்னா மாணவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். வருங்கால சந்ததியினருக்கு நல்ல ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கலாம். நீதியரசர் கலையரசன் சொன்னதே சரியான வழிதான். அவரோட வழியில அவங்க அதை கொண்டு போகணும். சரியான இல்லை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் சரியானதா இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழுவை அறிவிச்சு அவங்க திரும்ப ஆராய்ந்து சொல்லுவாங்க. இது மேற்கொண்டு காலதாமதத்தை தான் ஏற்படுத்தும். ஏற்கனவே இருந்த குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அதுவே போதுமானதாக இருக்கும். குழு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா காலந்தாழ்த்தருக்கு ஒரு காரணமாக ஆகிடுதுங்க. இப்போ ஏற்கனவே இருந்த குழு பார்த்தீங்கன்னா உடனடியாக நல்ல தீவிரமாக நடவடிக்கை எடுத்து இடஒதுக்கீடு அதிகமாக பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. நீதியரசர் சொன்ன பரிந்துரையே போதுமானதான். ஆனால் அதை கொஞ்சம் அதிகப்படுத்துறது இந்த அரசாங்கத்துடைய ஒரு கொள்கை முடிவாக இருந்தால் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இப்போ இவங்க ஒரு புதுசாக குழு போட்டு அந்த குழு 3 வருஷம் 4 வருஷம் டயத்தை போக்குறத விட ஏற்கனவே பரிந்துரைத்ததை உடனே இவங்க நிவர்த்தி பண்ணலாம். அதுக்கு நீதியரசர் கொடுத்தனால கோர்ட்லையும் இது செல்லுபடி ஆகும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்குறதுக்கு மாணவர்கள் கரெக்டாக இருக்காங்களா, இவங்களால நிறைய பொட்டன்ஷியல் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக குழு அமைச்சு தான் ஆகணும். அமைச்சாதான் அதுக்கு சரியான மாணவர்கள் இடத்துல போய் சேரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.